Hi guys, welcome to Cheeky Chica. Yeah, Oya lenses, dear viewers from Japan. Fantastic lenses, great quality, great clarity. பாருங்க எப்படி இருப்பா தூளா இருக்கு அணி பாருங்க வா ரொம்ப அழகா இருக்கு அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்து நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. MyoSmart எப்படின்னா குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கும் கிவ் தி கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி டு சில்ட்ரன் MyoSmart யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ் அவ்வளவுதான் டியர் வியூவர்ஸ் முக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோயிந்தா ஏய் Dear viewers, Hoya lenses. நான் ரொம்ப பல வருஷமா போட்டு இருக்கேன் ஜாப்பனீஸ் லென்சஸ் வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி செம்ம கிளாரிட்டி செம்ம ஷார்ப் இமேஜஸ் சூப்பர்பா இருக்கு பாருங்க எவ்வளவு ஜெகஜோதியா பாருங்க ஃபிளவரி ஷர்ட் போட்டு இருக்கேன் நம்ம பசங்க ஃபிளவரியா ஜெகஜோதியா அடிக்க போறாங்க அந்த பசங்க போட்டாங்க ஆமா சீக்கா பூ போட்ட சட்டை பயங்கரமா இருக்கு மஞ்ச சட்டை பூ போட்ட சட்டை உங்க ஃப்ரெண்ட் ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாரு அதே மாதிரி நானும் கத்தின்னு இருக்கேன் இங்க பட் எனிவே Chika, big game, obviously, finals, yet another ICC tournament final. India are going to play New Zealand. Last time in the final, I think 2021, number World Test Championship final, New Zealand road ஆடணும் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ New Zealand finalல மீட் பண்ண போறோம் ரோஹித் சர்மாவோட 4வது ICC tournament as a captain to have reached the most number of ICC finals. Rohit Sharma and MS Dhoni are now tied. Obviously, couple day அந்த டைம்ல இருக்கும்போது அந்த number of ICC eventsனே நீங்க அப்பலாம் இல்ல but we'll definitely talk about all of that Chika. We'll also talk about the matchups. Big game Chika, என்ன expect பண்றீங்க? What is going to happen? Big game, but என்னோட எக்ஸ்பெக்டேஷன் India will cruise through easily. What year you mentioned நியூஸ்ல ரிப்போர்ட் எனக்கு தோணுது ஒன் சிம்பிள் பா நீ என்ன நீ பாரு போன மேட்ச் பார்த்து இல்ல நீ துபாய்ல பார்த்து செகண்ட் மேட்ச் நீ என்னாச்சு ஏறி மிதிச்சு பொட்டலம் பண்ணி அமிச்சாங்களா இல்லையா அது வேற அதான் இவ்வளவு வேற மாதிரி போடலாம் டம்மின்னு போட்டோம் இன்னும் கொஞ்சம் பெருசாவே போடலாம் இந்த வாட்டி பிகாஸ் அனி யூ அண்டர்ஸ்டாண்ட் வந்தீங்க நீ என்ன எப்படி பாக்குற நீனு மச்சான் அவங்க அடிச்ச ரன்ஸ் எல்லாம் நீ மறக்காத அவங்க எங்க அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ரன் அடிச்ச ஏன்னா பால் இஸ் கமிங் ஆன் த பேட் பியூட்டிஃபுல்லி இன் பாகிஸ்தான் ஃபார் them so batting easier ரச்சின் ரவீந்திரா இருக்கட்டும் கேன் வில்லியம்ஸ் இருக்கட்டும் கிளென் பிலிப்ஸ் likes the ball to come out the bat whereas அதே துபாய் வியூவர்ஸ் பாருங்க பால் மறக்காத பேட்டுக்கு போறத கூட நம்ம 4 ஸ்பின்னர்ஸ் ஆட போறோம் நம்ம கையில வருண் சக்கரவர்த்தி ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கோம் அந்த பிரம்மாஸ்திரம் போட்டான்னு வச்சுக்கோ அந்த பசங்க தேவுடு தேசம் தேவுடா 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 தேவுடான்னு ஆடுவாங்க So you agree India have an advantage basically in the conditions நிறைய ஆடுனதுனால சொல்ல நீ the prima facie Dubai conditions are slow wickets. Okay, we'll definitely talk about the conditions, Chika. Definitely slow wicket da. Toss win panna enna panano. New Zealand. First, let's get to the fitness side of things, Chika. Obviously, New Zealand point of view, Matt Henry most likely out, Chika. Last match shoulder la vilundadnala it is a big loss. Yena Matt Henry up front against Rohit Sharma has had a good record, Chika. So he has gotten out Rohit Sharma a lot of times. In the last or a few months so Matt Henry not being there அவருக்கு பதிலா Nathan Smith உள்ள வரலாம் இல்ல Jacob Duffy உள்ள வரலாம் I think more likely Nathan Smith. How big is it a loss for New Zealand Chika Matt Henry? Huge loss. போன மேட்ச் அவன் 5 விக்கெட் எடுத்தான் நம்மளோட அவன் தான் ஏதோ ஒரு இது காமிச்சான் மறக்காத ஈவன் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபைட் bowlingல கொடுத்தாங்கன்னா மேட் ஹென்ரி தான் through the series through the champions நீ பார்த்தா செமையா bowling போட்டுருக்கான் in all fairness you have to give to the guy and some line like one match 5-4 against India. I mean against India macha marka that 250 India out. I mean they restrict India 250. Matt Henry la mudiyudhu. இந்த Duffy ki feel வந்தா பஃபி மாதிரி அடிச்சுவாங்க பப்படா புஷ் அப்படினா பால் புஷ் போட அப்படியே Duffy ki feel புஷ் அடிச்சுவாங்க போடு Duffy பஃபி ஆக்கிடுவாங்க போடு yeah so அதுதான் அந்த injury side of India team பொறுத்த வரைக்கும் there is no problems அதேதான் probably will go with another unchanged 11 Chika but matchups in பாக்கறச்சே Chika let's come to it நீங்க சொல்றீங்க India will go cruise past New Zealand ன்னு I don't know Chika I think it's I mean இது நான் எப்பவுமே படிக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து அனி you don't support India you are supporting New Zealand you are supporting other teams see I do support India but ஆனா நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வரணும் நியூசிலாந்து ஆர் நாட் டட்ஸ் அவங்க சம கிரிக்கெட் ஆடி வந்திருக்காங்க இங்க
So they are not going to be an easy rollover. Chika சொல்ற மாதிரி I don't agree with Chika at all. அவ்வளோ ஈஸியாலாம் ரோல் ஓவர் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் 50-15 நான் சொல்லுவேன் இந்த மேட்ச். I don't think anybody is favorites in this particular game, Chika. It is going to be a close match. In the game 90-10 India. Chika, I think toss is going to play a huge role, Chika, in the particular game. If New Zealand win the toss, என்ன பண்ணுவாங்க? Toss win பண்ணி bat first ஆடி 275-280 அடிச்சாங்கன்னா அடிச்சானா ரைட் குட் பட் அடிக்க முடியாதுடா. நீ யாரா இருக்காங்க பேட்டிங்ல? சீகா நல்ல பேட்டிங் லைனப் சீகா. ரச்சின் ரவீந்திரா சூப்பரா ஆடின இருக்காங்க. கேன் வில்லியம்சன் செம்மையா ஆடின இருக்காரு. சோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டாரல் மிச்சல் முன்னாடியே நம்மளோட அந்த 2 வேர்ல்ட் கப் மேட்ச்லயும் நீங்க பாருங்க 300 அடிச்சாங்க. கரெக்ட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பொட்டலா ஆயிட்டாங்க. பட் தே வர் கமிங் டு இப்போ ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஆடி இருக்காங்க இந்த துபாயில. சோ they'll be much better prepared. preparation in வரச்சே நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் கிடையவே கிடையாது சீக்கா. லிமிடெட் ரிசோர்சஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஆனா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல அவங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அவங்களோட ப்ரிப்பரேஷன். அந்த ஒரு மேட்ச் ஆடிட்டு ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஐ எம் ஷுவர் they'll be more better prepared this time சீக்கா. என்ன ப்ரிப்பேர்டா இருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யூ வாட் என்ன ப்ரிப்பேர்டா இருப்பாங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வருண் சக்கரவர்த்தி ஆடவே தெரியாது. நீ புரிஞ்சுக்கோ. நீ அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. அவங்க தேவட தேசப்பட்ட ஸ்பின்னர்ஸ் போட்டாலே இந்த ball coming out of the நீ சொன்னா நீ ஒத்துக்கற. நீ whatever you said I agree with you. When the ball comes out of the bat, see இதே ரச்சின் ரவீந்திரா அதே செமிஃபைனல்ஸ் பாம்பேல பார்த்தா the ball is coming out of the bat, the Bombay ground, the Bombay conditions, ball is coming out of the bat, so they were able to score freely. When the ball doesn't come out of the bat வரமாட்டேங்குது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்க தேவடா தான். தி கிளென் பிலிப்ஸ் அந்த மாதிரி ஷாட்லாம் அடிக்க முடியாது. நம்மளோட இந்தியாவோட அடிக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம். அது அவங்க பாகிஸ்தான் அடிச்சா அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் 2 மேட்ச் 2 மேட்ச் செம்ம அடிப்பாங்க. 2 ரன்ஸ் வந்து அது பாகிஸ்தான்ல ஆடுச்சு. இங்க வந்து அடிக்க முடியாதவனால நீங்க சொல்றது எல்லாமே ரைட் சீக்கா. பட் they do have a Kane Williamson and a Rachin Ravindra who's in brilliant form. and எனக்கு என்னன்னா இந்த கேமுக்கு மட்டும் இல்ல, I will really think on bringing back Devin Conway சீக்கா. yes, Will Young நல்லா ஆடி இருக்காரு. but Devin Conway better player of spin. any day better player of spin than Will Young. and Devin Conway, why not opening with Rachin Ravindra? இதேதான் வேர்ல்ட் கப்லயும் பண்ணாங்க. why can't they do it again? நான் அது டெஃபினட்டா யோசிப்பேன். I don't think New Zealand will do that. ஆனா அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் டெவின் கான்வே I feel will be a very big addition. அது யோசிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா again spin நியூசிலாந்து டீம்ல he is a brilliant player of spin actually. So I agree with you. I give it to you. நான் ஒத்துக்கிறேன். ஓகே, டெவின் கான்வே இஸ் a better player of spin. அதனால வில் யங் பல் ஆடலாம். நீ கான்வே கொண்டு வாப்பா, பேட் சேஃபர் அப்ரோச் சொல்லிட்டு கான்வே கொண்டுலாம். கான்வே ஆக்சுவலி பார்த்தா கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு சீசன் வந்து டாக்கிள் போடுவாங்க. யார்? வருண் சக்கரவர்த்தி. நீ பார்த்தனா they know how to tackle வருண் சக்கரவர்த்தி டாக்கிள் பண்ணா ஸ்ட்ரெயிட்ல அடிக்கணும். ருத்ராஜ் கைக்வாட் ஆல்வேஸ் டன் வெல். வருண் சக்கரவர்த்தி பாருங்க, அவன் ட்ராக் இருப்பாரு. ஏன்னா அவன் நேரில் அடிப்பான். இந்த பசங்க என்ன பண்ண அக்ராஸ் அடிக்க பாக்குறான். வருண் சக்கரவர்த்தி அக்ராஸ் அடிக்க பார்த்தா நீ அவுட் ஆயிடுவான். பால் அக்ராஸ் அடிக்க பார்த்தா வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆயிடுவார். if you hit him straight, those who have played him straight have succeeded. நீ அவனை 6 அடிக்க பார்க்க கூடாது. ஸ்ட்ரெயிட் அடிப்பார். அது பால் அப்படியே பட்டு 6 போச்சுன்னா போச்சு, வேற விஷயம். புரியுது அவனுக்கு? அங்கதான் இந்த நியூசிலாந்து பிளேயர் தப்பு பண்றாங்க. The biggest weapon we have is Varun Chakravarti. That is the biggest advantage we have. அவன் அந்த மாதிரி போல இருக்கானா இல்ல. அதான் நீங்க பாருங்களேன், you are banking on Varun Chakravarti. நீங்க ஏன் இந்தியா அவுட்ரைட் ஃபேவரட் சொல்றீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட bowling யாருக்குமே அவங்களுக்கு புரிய மாட்டுது. சோ ஐ திங்க் நியூசிலாந்து வந்து 270 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கண்ணா. ஏன்னா இவன் இந்த மாதிரி bowling பாரு. நீ ட்ராக் ரெக்கார்ட் பாரு. நீ லாஸ்ட் 13 இன்டர்நேஷனல் மேட்சஸ் 12 இன்டர்நேஷனல் மேட்ச்ல 30 ஆட் விக்கெட்ஸ் எடுத்துக்கான். 13 மேட்ச்ல 20-30 விக்கெட் ராணி. யோசிச்சு பாரு. கம் பேக் பண்ணதுல இருந்து from November to March in a matter of 4 months, you just see how many wickets he's taken. 3 months. 30 matches, 30 odd wickets, and he's summer bowling on there. T20, I don't know, one day, I don't know, whatever it is. இந்த மாதிரி summer contest வேற இருப்பான். அங்க வேணா சொல்லலாம். See, one thing is we have Shami. Marga, Shami summer bowling போட்டிருக்கான் நம்மளுக்கு. and again பார்த்தா இவன் ரச்சின் ரவீந்திரா, இவன் வருண் சக்கரவர்த்தி. சோ அதான் எனக்கு என்னமோ கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணலாம். See, harsh on Will Young. and அவரும் இங்க அந்த டர்னிங் ட்ராக்ஸ்ல வந்து அவர் ஆக்சுவலி மேன் ஆஃப் தி சீரிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ்ல. பட் ஆனா ஓடிஐ கிரிக்கெட்ல ஒயிட் பால்ல டெவின் கான்வே அகைன்ஸ்ட் ஸ்பின் அந்த கொஞ்சம் ஒரு டைனாமிக்கா ஒரு அப்ரோச் இருக்கலாமே நான் அப்படி யோசிக்கிறேன். எனிவே ஐ திங்க்
ஃப்ரம் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எப்படி நீங்க ஏன் அந்த நியூசிலாந்து வந்து 50-50 நான் சொல்றேன் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து if they win the toss and bat first and if they are able to get 250 plus அடிப்பாங்க நீ win the toss bat பண்ணிட்டு by score 278 யார் அடிப்பான் 278 சொல்லு பார்க்கலாம் நீ 50-50 ஏன் சிக்கா அடிக்க முடியாதுன்றீங்க யார் அடிப்பான் நீ ஒரு மூணு பேர் சொல்றீங்க ஷூரா ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சல் மூணு பேரும் நல்ல ஃபார்ம் ரச்சின் ரவீந்திரா பொட்டல மட்டும் போய்டுவாங்க மச்சான் நீ கேன் வில்லியம்ஸ் சொன்னியா ஒத்துக்கறேன் டேரல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி விக்கெட்ல பொட்டல மட்டும் போய்டுவாங்க நம்ம பசங்க நீ பாத்துட்டு நீ பாரு நீனு நாளைக்கு ரச்சின் 10 தாண்ட மாட்டான் நீ பாத்துட்டு 10 தாண்ட மாட்டான் நாளைக்கு என்ன சொல்ற நீ பாரியா ஒரு சேலஞ்ச் வரியா 100% சேலஞ்சுக்கு 100% வரேன் என்ன பாரு சிக்கா சேலஞ்ச் பாரு 10 ரன் தாண்ட மாட்டான் நாளைக்கு சீக்கா ஐயோ 100% நான் இந்த சேலஞ்சுக்கு வரேன் 10 ரன் 11 ரன் அடிச்சா கூட நான் வின்னு நீ பையனா 10 அடிச்சாலே நீ வின்னு 10 அடிக்க மாட்டான்ற 9 அடிச்சா நீ 10 அடிச்சாலே நீ வின்னு அந்த அளவுக்கு சொல்றேன் நான் அவ்வளவு பாருங்க நாளைக்கு ரச்சின் ரவீந்திரா பாருங்க அவன் வந்து I don't know if he'll score 100 or இது பட் டெஃபினெட்லி மோர் தென் தாண்ட மாட்டான் மச்சான் 10 நான் 10 அடிச்சாலே நீ சேலஞ்ச் வின்றா 11 வேணா 10 அடிச்சாலே நீ வின்றா போறடா எங்க இருந்து சிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தனியா வருது எப்படி சிக்கா அப்பதான் கிரிக்கெட் ஆடுறீங்க நெல்லுக்கு துண்டு எனக்கு என்னைக்குமே சொல்லுடா கிரிக்கெட் இருந்தா முழுக்க லைஃப் கிரிக்கெட் தான் ஆடுறேன் நானு சரி ஓகே சரி நீங்க ரச்சின் ரவீந்திரா சொல்றீங்க பட் 270 இஸ் a possible target அங்க லாஸ்ட் டைமே அவங்க 200 யார் அடிப்பா அதான் நீ 270 ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லு எனக்கு நான் கேன் மில்லியன் செஞ்சுரி கொடுத்தேன் போதுமா உனக்கு ஓகே கேன் மில்லியன் 100னே போடுவோம் கேன் மில்லியன் செஞ்சுரி cricket doesn't work like that la chica there are some players who can surprise you Tom Latham இருக்கானே சூப்பர் பிளேயர் அவன் underrated actually sorry நீ யார் அடிப்பாங்கன்னு கேட்டீங்கல டாம் லேத்தம் அடிப்பான் சீக்கா டாம் லேத்தம் அடிப்பான் என்ன பண்றானா டாம் லேத்தம் நீ சொன்னியே ஒத்துக்கிறேன் டாம் லேத்தம் இஸ் a good player I agree with you completely டாம் பட் அவன் என்ன பண்றான் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சினா அவுட் ஆயிட்டான் டாம் லேத்தம் பாரு கடைசி எவ்வளவு இன்னிங்ஸ் பாரு என்ன ஆயிட்டான் பாரு எல்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப் 118 55 லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் அடிக்கல அதுக்கு உடனே போயிட்டீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க 3 முட்டை அவன் 2 இன்னிங்ஸ் அவன் என்ன பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஆனா டாம் லேத்தம் கேன் வில்லியம்ஸ் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வச்சா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு வேற யாரும் அடிக்க முடியாது அதுதான் ஒரு 270 அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சீக்கா 5 பிளேயரா சீக்கா தேவை 2 பிளேயர் வந்து ஒரு 80 ரன் அடிச்சாலே அதுவே ஒரு 160 ரன்ஸ் வந்துடும் சீக்கா அதுக்கப்புறம் மீதி பிளேயர்ஸ் 30-40 எங்கேயாவது 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாலே 270 அடிக்கணுமே அவங்க டீம்ல எல்லாம் அவுட் போட்றாங்க இந்த ரச்சின் ரவீந்திரா அந்த 30-40 அடிக்க போறான் பாரு நாளைக்கு இன்ஃபேக்ட் ஒரு 50 அடிச்சா கூட I wouldn't be surprised நீங்க சொன்னதுக்குனே அடிக்க போறான் 9 தாண்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க நீ வேற நான் 10 சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் 9 தாண்ட மாட்டான் சரி சீக்கா கம்யூனிட்டியில போடுங்க நாளைக்கு ரச்சின் ரவீந்திரா அடிப்பானா இல்லையா சீக்கா சொல்லிட்டாரு 10 ரன் தாண்ட மாட்டானா நீ ஃபைனல்ல சான்ஸே இல்லடா அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க நான் அந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறேன் எனிவே தட் இஸ் தி நியூசிலாந்து சைடு ஆஃப் திங்ஸ் அவங்களோட பேட்டிங் நீங்க பாக்குறச்சே they do have அனி நம்ம இந்தியன் டீம் கம்பேர் பண்ணா இந்தியன் வேற லெவல்ல பேட்டிங் கன் தான் நமது கன்ஸ் ஆஃப் நெவர் ஆன் மாதிரி கன்னா நம்ம பேட்டிங்ல என்னடா எவனவனா கெட்ல வரைக்கும் பேட்டிங் இருக்கு பாத்துல போன மேட்ச் ஆஸ்திரேலியாவோட பாத்துல என்ன பேட்டிங்ல இருப்பாங்க சோ மிச்சல் சாண்ட்னர் வெர்சஸ் விராட் கோலி ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் டெஃபினட்டா ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 70 தான் அகைன்ஸ்ட் சாண்ட்னர் so that is going to be a key battle to watch out for just Santner there good point Rohit Sharma has good point yeah so yeah New Zealand ஒரு ஸ்குவாடா எடுத்தீங்கன்னா லச்சிகா ஒரு என்டையர் 11 ஸ்குவாடா எடுத்தீங்கன்னா amongst everybody else in this tournament in the particular venue the best suited team to beat India is New Zealand no other team has the weapons they have in their bowling அவங்களோட spin attack is a very good spin attack Glenn Phillips Michael Bracewell and Mitchell Santner இப்போ ரச்சின் ரவீந்திரா கூட they can use அவரே நிறைய ஓவர் போட ஆரம்பிச்சிட்டாரு and they can use him as the fourth spinner also like India they also have decent four spinners obviously Varun Chakravarti the X factor makes the difference Indian bowling attack la so but they have similar strengths Chika they are not too far behind Ani I tell the problem with them I tell you where the problem lies what is the difference between both the sides number team batting line பாரு கண்ணா Gunner everybody is in form Rohit Sharma is in form Virat Kohli is in form பாரு Gill form la irukkan Shreyas form la irukkan KL Rahul classic Rolls Royce பாத்தல KL Rahul classic Rolls Royce போன மேட்ச் பாத்தல ஹர்திக் பாண்டியா இருக்கான் அதுக்கப்புறம் போறாரு அக்ஷர் பட்டேல் வந்து கேட்ச் அடிக்கிறான் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இருக்கான் சோ இந்த பேட்டிங் லைன் மாதிரி அவங்ககிட்ட கன் இருக்கு அவங்ககிட்ட
அவங்ககிட்ட கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிரிக்கெட்ல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் கன்னா இருந்தது இல்ல. அதனால தான் நம்ம எல்லா தடவையும் ஃபைனல்ஸ்க்கு போயினே இருக்கோம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். See, as much as நம்ம சொல்லலாம், even I feel India had an advantage playing in one particular venue without a doubt. But I still believe, Chika, இந்தியாவை நீங்க 10 டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சாங்களா கூட வேர்ல்ட் ஓவர், they would have still made the final because they are the strongest team. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க சும்மா ஹோம் அன்டியூ அட்வான்டேஜ். ஆமாண்டா, அன்டியூ அட்வான்டேஜ் தான் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு 8 கால் சாலிட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. எங்களுக்கு அன்டியூ அட்வான்டேஜ் தான். எங்களுக்கு 8 சாலிட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. உங்கள்கிட்ட கிடையாதுயா. நான் என்ன பண்ணுவேன் உங்கள்கிட்ட பொட்டலமா இருக்காங்க. எங்கள்கிட்ட சாலிட் பேர் இருக்காங்க. எங்களுக்கு அன்டியூ அட்வான்டேஜ் தான். நான் என்ன பண்ணுவேன், 2 பேட்ஸ்மேன் காஜி கொடுக்காது போடுவேன். டாஸ்க் சொல்லுவேன், these 2 batsmen பேட் சொல்லுவேன். நீங்க வேணா I don't want to argue with this because it's too funny. நீங்க சொல்றது right தான். But from a neutral aspect you can choose எந்த 2 பேட்ஸ்மேன் ஆட கூட சொல்லுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒருத்தர் ஆட கூட சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறோம், பரவாயில்ல. சுபின் கில் ஒருத்தர் ஆட கூட சொல்லுங்க. அதையும் நான் ஒத்துக்கிறோம். அப்படி இருந்தா கூட எங்களுக்கு அடுத்த பேட்டிங் இருக்காங்க. எங்களுக்கு ஏங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தோணுது ஃபைனல்ஸ் முன்னாடி இது நல்லது இல்ல. நான் சொல்றேன். நான் நக்கல்ல பேசல, ஆர்வத்துல பேசல. அந்த மாதிரி நீ சொல்லி you made a very valid point. You said India is always coming to the finals. எல்லா வாட்டி வராங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஒரு பேக்கப்ஸ் எல்லா இடத்துல இருக்கான். இவன் விட்டா அவன் விட்டா. ஏன்னா இப்ப அக்ஷர் பட்டேல் ஏன்னா 5லயே வந்து ஆடிட்டு இருக்கான். அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாரு. நீ 5ல 50 மேல பார்ட்னர்ஷிப் ஆவரேஜ், 6-4ல 50 மேல ஆவரேஜ். அவன் 6ல வரான், 7ல வரான். போறாதுக்கு ஹர்திக் பாண்டியா அவன் பிரில்லியன்ட். அவனும் 4 வரான், 6 வரான். அவனும் 4-5 ஆடிடுவான். அவன் 7 வரான். எங்கேயோ இருக்காங்க இந்தியன் பேட்டிங் லைன். சோ உங்களுக்கு அந்த ஒரு ஹிண்ட் ஆஃப் டவுட் கூட வரல. டாஸ் வின் பண்ணி எங்கயாவது நியூசிலாந்து ஒரு 270 அடிச்சாங்கன்னா we might be in trouble ன்னு. அவங்க 270 அடிக்கணுமே. See, I agree with you. If whichever team bats first scores 275 to 290, they have a greater chance of winning this match. And the point I give it to you, Ani. That point I give it to you. 275 to 290. Fresh wicket, like Chika. It might be a very good wicket. Correct. Good wicket, not better for batting. Apna your bar has to go up 300 வரைக்கும் போணும் நீ. புரிஞ்சுக்கோ. The difference between the first match, that is Pakistan match and New Zealand match ke paatha konjam wicket slow aachu New Zealand match oda. But New Zealand match what do you call Australia match enaje wicket became better. Odhugriya wicket was slightly better. Yeah, 100%. Australia match both. Odhugriya same finally it was a better wicket. Correct. So you had time. Nappa நம்ம வந்து last ஆடிக்கு 4th ஆடிருக்கோம். 10th match. So ana 6 நாள் ரெஸ்ட் இருக்கு விக்கெட்டுக்கு. So preparation would have been good. So it will be slightly more better batting it. So I think 300, 290, 300 on the wicket. The toss first go bats first. Yeah, wait பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஆஸ்பெக்ட்ல. But we'll come to the prediction time. We'll have a few predictions, Chika. Virat Kohli and Rachin Ravindra both gunning for the highest runs in the tournament, obviously. Yeah, Chika, most runs list lab, obviously Virat Kohli and Rachin Ravindra. Rachin Ravindra just one behind Ben Duckett and avaru Virat Kohli நீங்க பாத்தீங்கன்னா just 10 runs behind Ben Duckett. So who's going to be in the battle? யார் வின் பண்ண போறாங்க Chika? Rachin Ravindra, Virat Kohli. நீங்க obviously சொல்லிட்டீங்க 10 ரன் குள்ள அவுட் Rachin Ravindra ன்னு. So maximum Rachin Ravindra 236 தான் அடிக்க போறாரு Chika. Ben Duckett the Ibrahim Zadranலாம் yes technically yes. Ben Duckett ஒரே மேட்ச் 160 அடிச்சா. இப்ராஹிம் சர்தார் ஒரே மேட்ச்ல 170 அடிச்சான். சோ அதெல்லாம் ஆக்சுவலி கணக்கில் எடுக்க கூடாது. ஆக்சுவலா பார்த்தா நீ விராட் கோலி 2 மேட்ச் அடிச்சிருக்கான், ரச்சித் ரவீந்திரா 2 மேட்ச் அடிச்சிருக்கான், ஜோ ரூட் 2 மேட்ச் அடிச்சிருக்கான். இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ மீன் கன்சிஸ்டன்சி 170 அடிச்சா ஏன் அந்த என்ன தப்பு என்ன? தப்பு இல்லப்பா. ஐ அம் டாக்கிங் கன்சிஸ்டன்சி வைஸ் விராட் கோலி இஸ் மச் பெட்டர் சொல்ல வரேன்டா. ஜோ ரூட்ல மோர் கன்சிஸ்டன்ட். So if a guy scores one game of 180 and ends up with 300 and a guy scores 300s, you are saying the 300s is better than the 180? 100%. I agree with you. That's what I'm trying to tell you. The value for the game is so much, no? Illa interesting. It's a very interesting thought actually. Because when we were growing up, நீங்க தான் எப்பவுமே சொல்லுவீங்க 100 அடிச்சா பெரிய 100 ஆடிங்க, பெரிய 100 ஆடிங்கன்னு. ஆனா நீங்க இங்க உட்கார்ந்து சொல்றீங்க 300s and 100 and 250s is better than getting a 180 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. Definitely yes. The value is more, no? Because you contribute in every innings.
And when he scored in every inning, the team around him scores. நீ very லாஜிக்கா திங்க் interesting பண்ணி பாரு, thought. கொஞ்சம் காமா திங்க் பண்ணி பாரு, நீ நான் சொல்றது பாரு. No, Chika, I'm not even disagreeing with you. I find it very interesting. ஏன்னா எப்படி இல்ல ஒரு 25 years back or 30 years back, the thought was நீங்க அந்த 100 அடிச்சீங்கன்னா பெரிய 100 அடிங்க, 200 டெஸ்ட்ல அடிங்க. டெஸ்ட்ல அது டெஸ்ட் மேட்சஸ்ல. So in one The day one day you cricket still feel 100, 250s is better than one innings of 180, 190 அந்த மாதிரி. 100% நீ 100% நீ பாரு, அப்பதான் உனக்கு பாரு வேல்யூ பெட்டரா இருக்கும்ல. நீ பாரு, நீ இப்ப விராட் கோலி ஒரே மேட்ச் 180 அடிச்சுனான்னு வச்சுக்கோ. நீ சப்போஸ் போன மேட்ச் அடிக்கலாம்னு வச்சுக்கோ, நீ ஒரு பேச்சு நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 180 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்கேன், செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா மேட்ச் அடிக்கலாம், மேபி would have been in trouble against Australia, maybe. I'm just giving an example. Maybe we could have been in trouble, Chika. That's the point I'm trying to make. அதுவும் 180 நான் ஒரு மேட்ச் 100 எடுத்துக்கிற பையனுக்கு இன்னொரு மேட்ச் 80 எடுத்துக்க பையனுக்கு அப்படின்னு சொன்னா சரியா போயிடுச்சு. Beautiful point, actually. Very, very interesting point. How பையன் மூளை ஜாஸ்தி பா, நான் இன்ஜினியர் பா. மூளை ஜாஸ்தின்னு இல்ல, இப்பதான் அது எப்படி சொல்றதுன்னா the thought of cricketers-ல because it is எங்களுக்குலாம் அது இன்கிரில்டா இருந்திருக்கு Chika. ஆப்வியஸ்லி நீங்களே நிறைய என்கிட்ட சொல்லிருக்கேன், டே 100 அடிச்சா சும்மா அவுட் ஆகாதடா, பெரிய 100 அடிடா, பெரிய 100 அடிடா. ஈவன் இஃப் இட்ஸ் a normal one day match, we didn't, the thought was பெரிய 100 அடிச்சிரு, 150 அடிச்சிரு, 160 அடிச்சிரு, 170. See, one day எப்படின்னா the effectiveness of knock is important, not the quantum of the knock. Let me be over. அது effectiveness knock ஒன்னு இருக்கு. பெரிய 100 அடிக்கணும், Rohit Sharma threw the 2023 World Cup. அதான் effectiveness நீ பாரு. அந்த நாக் வந்து எவ்வளவு என்னன்னா இட் should create impact. இம்பாக்ட் இருக்கணும் ஒரு மேட்ச்ல. இம்பாக்ட் ரேட்டிங் எவ்வளவு அடிச்சா 25 அடிச்சாலும் ஒரு இம்பாக்ட் இருக்கணும், ஒரு 50 அடிச்சாலும் இம்பாக்ட் இருக்கணும், 100 அடிச்சாலும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் நாக்கு. The impactful knocks are more important than the quantum of runs. சரி, ஓகே. ரோஹித் சர்மா and விராட் கோலி in finals, Chika. இதுதான் Chika big talking point. அந்த 2023 World Cup first time விராட் கோலி 50 அடிச்சார் Chika. But when you look at both of their records in finals, it has been pretty poor. ODIsல not in T20. ஏன்னா ரீசெண்டா T20 விராட் கோலி ஒரு சூப்பர் 70 அடிச்சாரு. பட் ODIsல ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித் சர்மா வந்து அந்த 47 of 31 அந்த லாஸ்ட் ஃபைனல்ஸ்ல அடிச்சாரு. விராட் கோலி has gotten to good starts, Chika, 30, 40, 50, but he hasn't capitalized big in the final. Is this the chance in the duo, the final duo? நீ மறக்காத, they are also, I mean, விராட் has got another 2 years. எனக்கு தெரிஞ்சு விராட்லாம் ஈஸியா 2027 வேர்ல்ட் கப்ல ஆடுவான். அவன் தான் ஆடுவாங்க 2027 வேர்ல்ட். விராட் தான் நம்பர் 3ல இருக்கணும் இந்தியாக்கு, in my opinion. Now, definitely from an Indian point of view நீ பார்த்தா எஸ், இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாதான்டா நம்மளோட மெயின் இன்ஜின் அவங்க தான். மீதி எல்லாரும் வந்து இருந்தாரு. 2 engines of the ஒரு இதுதான் மெயின் இன்ஜின்ஸ் யாரு? ஒரு விராட் கோலி, இன்னொரு ரோஹித் சர்மா. இந்த 2 இன்ஜின் இவங்க தானே. இந்த 2 இன்ஜின்ஸ் 2 சிலிண்டர் அடிச்சாதான் அவன் மேட்ச் டிங்கு போக முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் ODI பெர்ஃபார்மன்ஸ் அகைன் நிறைய நல்ல ஸ்டார்ட்ஸ் Chika. அந்த ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சாரு அந்த இங்கிலாந்துக்கு எதிரா 100. பட் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 41 ஒரு நல்ல ஸ்டார்ட், 20, 15 லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு எதிரா நல்ல ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு 28. ஜஸ்ட் அந்த பெரிய ஸ்கோர். அண்ட் ஐ ஃபீல் he is going to be so crucial, Chika. If India are going to win the match, Rohit Sharma has to fire நாளைக்கு ரோஹித் சர்மா அடிக்கலனா I don't know why, Chika. I think New Zealand will have a better chance நாளைக்கு ரோஹித் சர்மா அடிக்கலனா. என்னோட ஒப்பீனியன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி கீன். இண்டிவிஜுவலா சொல்ல பார்ட்னர்ஷிப், ஓபனிங் பார்ட்னர்ஷிப் இஸ் கோயிங் டு பீ கீன் ஃபார் us நாளைக்கு. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் செம பார்ட்னர். ஏன்னா சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் அடிக்கல, மறக்காத. சோ ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல அடிச்சான்னு வெச்சுக்கோ, தென் காலி நியூஸ்ல அப்பா ஓடி ஓடி உழைக்கணும், ரன்னெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி பழகணும், ஓடி ஓடி உழைக்கணும். எனக்கு அடிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. ஒரு ஃபைனல்ஸ்ல இந்த செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல சுப்மன் கில் அடிச்சாருன்னா ஒரு பயங்கரமா இருக்குமே. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷ்ரேயஸ் ஐயர் சரியான ஃபார்ம்ல இருந்திருக்காரு. பட் ஆஃப்டர் தட் 200 Chika, இப்போ லாஸ்ட் ஒரு 2 இன்னிங்ஸா இட் ஹாஸ் பீன் a single digit score. Worried about சுப்மன் கில் or இல்ல அது just a part of the இன்னிங்ஸ் தான் அடிக்கல. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 2 இன்னிங்ஸ் தான் அடிக்கல. What does it matter? Come on. அதுக்கு முன்னாடி பார்த்தா 101 என்ன பாரு, என்ன கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கான். சோ இட்ஸ் ஜஸ்ட் a passing phase. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. சோ நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் நாளைக்கு, நம்பர் 6 வந்து KL ராகுல். நீங்களும் அப்போல இருந்து சொல்லின்னு இருக்கீங்க ஏதாவது ஒரு நாள் மாட்டுண்டா, ஏதாவது ஒரு நாள் மாட்டுண்டான்னு. நாளைக்கு மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பு இல்லையா ராஜா? பாவம் இந்த பையன். நான் இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல பதில்ல. டியர் வியூவர்ஸ், நீங்களே பாத்துக்கோங்க, நீங்களே கமெண்ட் அடிச்சுக்கோங்க. KL ரோல்ஸ் ராய்ஸ் ராயல், KL கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். சாரி ஃபார் யூ டரே மச்சான். ரொம்ப ரொம்ப சாரி டரே மச்சி. இதுக்கு மேல பாவமா இவனை பார்த்தா அக்செப்ட் பண்ணிட்டு வேண்டி போக வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லா 6ல தான் ஆட போறாரு, அதுல டவுட்டே கிடையாது. அக்ஷர் பட்டேல் தான் 5ல வர போறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே, prediction time சிக்கா. outright victory, India winning. உனக்குன்னு போன போது 10% கொடுக்குறேன். அந்த 10% கூட கொடுக்க மாட்டேன். உனக்குன்னு போன 10 எடுத்துக்கோ அப்படின்னு. 19-10 ஆச்சிக்கா. ஆமா, அப்ப பிகினியர் ஷோலி சொல்றேன் நானு. Okay, I want India to win, so I'm going to back India to win, Chika. But don't write these black caps off. ஏன்னா அந்த நியூசிலாந்து ஒரு ஃபைட் இருக்கு அவங்களுக்கு. I want to see a summer match, Chika. ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் சூப்பர் மேட்ச் இருந்ததுன்னா செமையா இருக்கும். And also ரோஹித் சர்மாக்குள்ள அந்த 2023 வேர்ல்ட் கப், losing that world cup, he'd obviously want to win this and at least have that feather in his cap. Wait பண்ணி பார்க்கலாம். Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description. உனக்கு இன்னும் டவுட் இருக்கானே உனக்கு? இந்தியா வின் பண்ண மாட்டாங்க என்ன அடிக்கிட்டா? நியூசிலாந்து 280 அடிக்கிட்டா நம்ம பசங்க என்ன கவலைப்படுறா? பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நடந்ததுன்னா செமையா இருக்கும் சிக்கா. I'll be happy. நம்ம எல்லாருக்கும் நல்லா. தம்பி நீ ரொம்ப பயப்படுற தம்பி. தம்பி எந்த ஊரு? நான் தம்பி ஒண்ணும் பயப்படல தம்பி. இந்த தம்பி ஒண்ணும் பயப்படல தம்பி. தந்தையே, இந்த தம்பி கொஞ்சம் யோசிச்சு, சரி அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கே, இவர் என்ன டோட்டலா அவுட்ரைட்டா ரைட் ஆஃப் பண்ணிடுறாரு, இந்த மாதிரிலாம் யோசிச்சு போக முடியாதுன்னு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படிங்களா தம்பி? ஓகே தம்பி, பரவாயில்ல தம்பி. Yeah. Anyway, guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.